Sampradaya Anushtana Rakshanabhiman Saran presents 100th year Tirunakshatra celebrations of Shri Uve Tirukkallam Narasimha Raghavacharya Swami. Srimad Bhagavad Gita Upanyasam series held from 17th to 20th November 2024 by Shri Uve APN Swami at Shri Venugopala Krishna Swami Temple, Malleshwaram, Bengaluru. இப்ப கிருஷ்ணன் மோட்சத்திற்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அர்ஜுனன் தன்னுடைய ஜெயத்திற்காக இந்த யுத்தம் நடக்கிறது நினைச்சுட்டான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அர்ஜுனன் யோசிக்க ஆரம்பிச்சான். நாம சரியா இல்லை, நம்முடைய ஸ்ட்ரீம் லைன் சரியா இல்லை, நாம் ஏதோ தப்பா யோசிச்சுட்டு இருக்கோம், வேற எதையோ கிருஷ்ணன் மனசுல வச்சுட்டு இருக்கான்னு தெரியறது. நாமளா பேச ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் இது தப்பா தான் முடியும். அதற்கு பதில் கிருஷ்ணனையே நாம பிரார்த்திச்சிருவோம்னு கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவஹ ப்ருச்சாமித்வா தர்ம சம்மூடசேதாஹ யச்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். சம்பிரதாயத்தில் இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஒரு ஆச்சாரியனிடத்தில் வேதாந்த வித்யாபியாசம் பண்ண போகும் பொழுது சிஷ்யன் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆச்சாரியனை சேவித்து அடியனுக்கு காலக்ஷேபங்கள் சாதியுங்கள், எனக்கு வேதாந்த ஞானத்தை ஊட்டுங்கள் என்று அவரிடத்தில் பிரார்த்திக்கணும். பிரிச்சாமித்வா தர்ம சம்மூட சேதா தர்மா தர்ம தியா. கார்பண்ய தோஷான்னர், எனக்கு தர்ம விஷயத்தில் மயக்கம் வந்துடுத்து, சோகம் தவிர்க்கும் உபாயம் என்னன்னு எனக்கு தெரியல. கார்பண்ய தோஷான்னு அர்த்தம் கிருபணன். யோவாயேததக்ஷரம் அபிதித்வா கார்கி யஜதே ஜுஹோதி தபஸ்தப்யதே. கார்கிக்கு யாஜ்ஞவல்கியர் உபதேசம் பண்றார். பிருகதாரண்யக உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத். பிருகத் ஆரண்யகம்னு பேர் அந்த உபனிஷத்துக்கு. அதில் கேட்குற கார்கி சில கேள்விகள் கேட்கிறார், அவருடைய மனைவி சில கேள்விகள் கேட்கிறார். அதே மாதிரி ஜனகருடைய சபையிலையும் இந்த கேள்விகள் நடக்குது. அப்பா அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு. யோவா கார்கி ஏதத் அக்ஷரம் அவிதித்வா. பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கல, பரபிரம்மத்துடைய பெருமை தெரியல, பரபிரம்மம்னா என்னன்னு தெரியாமல் சில பேர் காரியம் பண்ணிட்டு இருக்கு. சாமான் சுவாமி தேசிகன் சாதிப்பார் என்னன்னா, ஏ தேவப்பெருமாளே, எல்லா தெய்வத்தோடு சேர்த்து உன்னையும் அவர்கள் நினைச்சுக்கிறார். எல்லா தெய்வத்தோட உன்னை நினைச்சுட்டான். ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிகசமதிகதாத்து துல்லிய தைக்கியம் திரையாளாம்ன்றதாக இதுல ஒன்று அதுல ஒன்று, மூணுக்குள்ள ஒன்று, மூணுக்குள்ள ரெண்டு, அப்படின்னு பிரிச்சு எல்லாரும் பேசிட்டு தவிர்த்து ஒருத்தருக்கு கூட தத்துவம் தெரியல. பத்தியா, அந்த பிரம்மன்றதான தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். பிரம்மம்னா என்ன? பிரம்மம்னா என்ன? நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா. வேதேஷு பௌருஷம் சூக்தம். அது நிரூபணம் பண்ணி காமிக்கிறது இல்லையோ. யோவா கார்கி ஏதத் அக்ஷரம் அவிதித்வா. அக்ஷர சப்தம் பிரம்மத்தை சொல்றது. பிரம்மம்னா சதுர்முக பிரம்மா இல்லை, நாலு தலை இருக்கிற பிரம்மா இல்லை, பரபிரம்மம், உத்கிருஷ்டதமமான பிரம்மம். சத்தியம் ஞானவனந்தம் பிரம்ம உபனிஷத் எதை கொண்டாடுறதோ அந்த பிரம்மம். யோவா கார்கி ஏதத் அக்ஷரம் அவிதித்வா. ஏ கார்கி, அது தெரியாமல் யஜதே யாகம் பண்றா, ஜுஹோதி ஹோமம் பண்றா, தபஸ்தப்யதே தபம் பண்றா, அந்தவதேவ அஸ்ய தத்பவதி. அந்த பலன்லாம் பிரயோஜனம் இல்லை, அந்த பலன்லாம் முடிவரக்கூடியது. ச கிருபணா, அவனுக்கு என்ன பேரு? கிருபணன் பேரு. இந்த விஷயம் தெரிந்து கொள்ளாமல் பண்றானே காரியம், அவனுக்கு கிருபணன் பேரு. யோவா கார்கி ஏததக்ஷரம் விதித்வா ச பிராமணா. இந்த இடத்துல பிராமணான ஜாதி பிராமணன் இல்லை, பிரம்ம தத்துவத்தை அறிந்தவன், பிரம்ம லட்சணத்தை அறிந்தவன், பிரம்ம அனதீதி பிராமணா. எப்பொழுதும் பிரம்மத்தையே தியானிப்பவன், பிரம்மத்திலேயே லயித்திருப்பவன் அர்த்தம். அந்த பிராமண சப்தத்துக்கு அப்படி அர்த்தமா ஏகா. அதனால கார்பண்ய தோஷா, நான் கிருப்பணனா இருக்கேன், எனக்கு தத்துவம் தெரியல, எது தத்துவம் என்னால் நிரூபணம் பண்ண முடியல, அந்த தத்துவத்துடைய லட்சணம் தெரியல. உபகத சுபாவா, புத்தி கம்ப்ளீட்டா பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா புத்தி போயிடுச்சு. பிரிச்சாமித்வா தர்ம சம்மூட சேதா. ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன், இதை என்னால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியல. கடைசியில் ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன்,
சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் தாம் பிரபன்னம் யஸ்ரேயஸ்சா நிச்சிதம் ரூஹிதன்மே. எனக்கு எது ஸ்ரேயஸ்? 3 ஸ்லோகத்தில் என்ன சொன்னான்? ஸ்ரேயஸ்சத்தும் வைக்ஷமபீக லோகேன்னு சொன்னான். ஆச்சாரியர்களை கொள்வது பாபம், பிச்சை எடுப்பது பாபம். ஆச்சாரியர்களை கொள்வதை காட்டிலும் பிச்சை எடுக்கிற பாபம் பரவாயில்ல, அது ஸ்ரேயஸ்ன்னா. இப்போ கன்ஃபியூஸ் ஆயிட்டான். நான் எதை ஸ்ரேயஸ் நினைக்கிறோம் அது ஸ்ரேயஸ் இல்லை போல இருக்கே. நான் எதை பெருமையாக நினைச்சனோ அது பெருமை இல்லை போல இருக்கே. எனக்கு எது உயர்ந்தது நினைச்சனோ அது எனக்கு பெருமை இல்லை போல இருக்கே. அதனால்தான் நீ சொல்லு எது ஸ்ரேயஸ். எனக்கு எதை ஸ்ரேயஸா நீ நிச்சயம் பண்ணிருக்க. எனக்கு எது உயர்ந்தது அதை நீ சொல்லு. எனவே தான் பெருமாள் அப்புறம் சொல்ல போற ஸ்வதர்மோபிச்சாவேக்ஷ்ய நவிகம்பிதம் அருகசி தர்மியாத்து யுத்தாத்து ஸ்ரேயோன்யத்து க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. அடுத்தது 2ஆம் அத்தியாயத்திலே பெருமாள் சொல்ல போறார் ஸ்வதர்மோபிச்சாவேக்ஷ்ய நவிகம்பிதம் அருகசி. உன் தர்மண்டா, நீ என்கிட்ட என்ன சரணாகதி பண்ண? எனக்கு ஸ்ரேயஸ் எது உபதேசம் பண்ணு, ஸ்ரேயஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லியோ இல்லையோ. ஸ்வதர்மம் உனக்கு ஸ்வதர்மம், க்ஷத்ரியனுக்கு பரமதர்மம். அந்த யுத்தம் தான் பரமதர்மத்தை காரணம், க்ஷத்ரியனுக்கு வேற தர்மம் கிடையாது. நவிகம்பிதம் அருகசி. க்ஷத்ரியனுக்கு தர்மியாத்தி யுத்தாத்து தர்மமான யுத்தத்தை காட்டும் ஸ்ரேயா அந்யத்து க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. வேறொரு ஸ்ரேயஸ் க்ஷத்ரியனுக்கு கிடையவே கிடையாது. இது 2ஆம் அத்தியாயத்தில் பெருமாள் சொன்னார். உடனே அர்ஜுனன் 2ஆவது அத்தியாயம் முடிஞ்சது. 3ஆவது அத்தியாயத்தில் கொஞ்சம் மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆனான். அந்த திருப்பி அர்ஜுனுக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டோடனே யாவிஸ்ரேனைவ வாக்கியேன புத்தி மோகயசீவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோகமாக்குறியாங்க. அதுதான் உங்ககிட்ட முதலே சொன்னேன். இந்த ஸ்ரேயஸ்ன்ற ஒரு வாக்கியம் இருக்கே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பகவத்கீதையில் இவன் ஒரு தடவை சரணாகதி பண்ணதுக்கு அப்பப்ப பெருமாள் தட்டி 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 இது உனக்கு ஸ்ரேயஸ், இது உனக்கு ஸ்ரேயஸ், இது உனக்கு ஸ்ரேயஸ். ஏன் இதுக்கு முன்னாடி 2 ஸ்ரேயஸ்சத்தும் பைக்ஷமபீக லோகே அங்க சொன்னானா. அதுக்கு முன்னாடி முதல் அத்தியாயத்தில் நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ நச்ச ஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே. டே ரொம்ப பயங்கரமான பேட் ஓமன்ஸ்லாம் தெரியறது, பயங்கரமா இருக்கு, பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி விபரீதமா தோன்றுறது. நச்ச ஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே. இவர்களை கொன்றால் எனக்கு ஸ்ரேயஸ் இல்லை, இவர்களை கொன்றால் எனக்கு பெருமை இல்லை. முதல் அத்தியாயம். 2ஆம் அத்தியாயத்தில் ஸ்ரேயஸ்சத்தும் பைக்ஷமபீக லோகே. இவர்களை கொல்வதை காட்டும் பிச்சை எடுப்பது எனக்கு ஸ்ரேயஸா தோன்றது. முதல் அத்தியாயத்தில் இவர்களை கொல்வது எனக்கு ஸ்ரேயஸ்கரம் இல்லை. 2ஆம் அத்தியாயத்தில் இவர்களை கொல்லாமல் விட்டு பிச்சை எடுப்பது ஸ்ரேயஸ்கரம். உடனே 2ஆவது அத்தியாயத்தில் பிரிச்சாமித்வா தர்மசமூட சேதாக எச் ஸ்ரேயஸ்யா ரிஷா. நான் ஏதோ வளர்றேன்னு தெரியுது, என்னமோ சொல்ல வரேன் ஆனா என்ன சொல்றேன்னு தெரியல, என்னமோ புரிஞ்சுட்டு இருக்கேன் ஆனா புரிஞ்சுட்டு இருக்கிறது சரியான்னு தெரியல. ஏதோ நானா ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன், நானா ஒன்று டிசைட் பண்ணிட்டேன். அதனால தான் பகவத்கீதையை சொந்தமாக படிக்கூடாது. நான் கூகுள் போய் பார்க்குறேன். கீதாச்சாரியன் சொன்னது தான் பகவத்கீதை, கூகுள் ஆச்சாரியன் சொல்றது பகவத்கீதை இல்லை. கீதாச்சாரியன் சொன்னதான் பகவத்கீதைக்கு பெருமை, கூகுள் ஆச்சாரியன் சொன்னதா பகவத்கீதைக்கு ஒரு பெருமை இல்லை. இந்த சீக்வன்ஸ் எப்படி புரியும்? இந்த சீக்வன்ஸ் எங்க புரிஞ்சு போனோம்? ஸ்ரேயா யச்ரேயஸ்சா நிச்சிதம் ரூஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் தாம் பிரபன்னம். இதுவரைக்கும் உனக்கு சகாவா இருந்தேன், உனக்கு அத்தான மாஞ்சியா இருந்தேன், ஆனா இப்ப சிஷ்யன் ஆயிட்டேன். இது பெருமாள் ஸ்ரேயோ ஹி ஞானமபியாசாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத். இப்படி பல இடங்கள்ல பெருமாள் ஸ்ரேய சப்தத்துடைய அர்த்த விவரணத்தை காண்பிக்க போறான். தர்ம சம்மூட சேதாகனா சாத்விகம் ராஜசம் தாமசம்னு தர்மத்துல 3 விதமான பிரிவு உண்டு. மோட்சம் விரும்பாதவன் போருக்கு வந்திருந்தால் கூட, மோட்சம் விரும்பாதவன் அந்த போரை விரும்புறனா கூட அவனுக்கு அது தர்மமா இருக்கிற பட்சத்தில் அதை பண்ணித்தான் ஆகணும். அதனால அர்ஜுனன் மோட்சத்தை விரும்பல, அதனால போற விரும்புறன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அது அவனுக்கு தர்மமா எடுத்து சரி எனக்கா உடம்பெல்லாம் தகிக்கிறது. நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யார் யச்சோகம் உச்சோஷணம் இந்திரியானம். அப்படியே நினைச்சு பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு, என்னால தாங்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு.
அப்படியே உடம்பெல்லாம் தகிக்கிறது. என்னுடைய இந்திரியங்கள் எதுவுமே வேலை செய்யலைன்னு நான் இப்பதான் புரிஞ்சுட்டு இருக்கேன். அப்படியே மண்டக்குள்ள எரிமலை குழம்பு மாதிரி வெடிக்கிறது. எச்சோக முச்சோஷனம் இந்திரியானா. First of its kind, Ramanuja Sampradaya based Bhagavad Gita books in Sanskrita, Kannada and Tamil with only Moola Shlokams. Differences in the shloka text are also given by researching into more than 15 commentaries by various Acharya Purushas. Villai Vidutha Vijayan, an extensive Tamil commentary on first adhyayam of Bhagavad Gita in Tamil by Dr. Sri A.P.N. Swami. All these books, along with 60 plus books written by Dr. Sri A.P.N. Swami in Tamil, Kannada and English, are available for free download on apnswami.wordpress.com. சில பேரை கேட்குறோம், ஏன் பாருங்க ரொம்ப கவலை சார், அப்படியே மெலிசாயிட்டேங்க. அப்படியே உள்ள உலர்த்தது அந்த இந்திரியங்கள். சோகம்னு இருக்கே, அது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி உன்னை அப்படியே உலர்த்துறது. அவாப்பிய பூமோ அசபத்திர விருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்தியம். ஒருவேளை எனக்கு இந்த யுத்தத்தினால ஜெயம் கிடைச்சு இந்திராதி பதவிகளை காட்டும் உயர்ந்த பதவியான ராஜ்யம் கிடைச்சால் கூட இப்பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோக நிவர்த்தி, சோகாபிவிருத்தி நிவர்த்தியாகும் நான் நினைக்கல அர்ஜுனன். கிருஷ்ணா, யுத்தம் பண்ணு நீ புரோத்சாகம் பண்ணி நான் ராஜ்யம் யுத்தம் பண்ணி உன்னுடைய அனுகிரகத்தால் இவர்களெல்லாம் ஜெயிச்சு எனக்கு இந்திராதி தேவர்களை காட்டும் உயர்ந்த ராஜ்யம் கிடைச்சா கூட இந்த சோகம் போகாது இல்லையா? அத்தகைய ஒரு அதீதமான சோகத்தோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்படி ஒரு அதீதமான சோகத்தில் ஆழ்ந்திருந்து என்ன பிரயோஜனம்? இல்லப்பா, நான் முடியாது கிருஷ்ணா, நான் ரொம்ப தவிக்கிறேன். இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏவமுக்வா ரிஷிகேஷம் குடாகேஷ பரந்தப நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்டீம் பபூவஹ. நயோத்ஸ்ய இதி கோவிந்தம். இவன் குடாகேசன் அர்ஜுனன். பரந்தபா குடாகேசன், சத்ருக்களை பரிதவிக்கக்கூடிய அர்ஜுனன் ரிஷிகேசனான பெருமானிடத்தை நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்டீம் பபூவஹ. நான் யுத்தம் பண்ண மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உக்த்வா தூஷ்டீம் பபூவ அப்படின்னா சஞ்சயன். ஆறா திருதராஷ்டிரா, என்ன நினச்சிட்டு இருக்க? திருதராஷ்டிரா ஒரே கொண்டாட்டம், சந்தோஷம். நாம் எதிர்பார்த்து நடந்துட்டு அர்ஜுனன் வில்ல கீழே போட்டான், சண்டை போட மாட்டேன்ட்டான். அப்போ சண்டை கிடையாது, எதுவுமே நடக்கலை. முட்டாள், 10 நாள் கழிச்சு தான் நான் வந்திருக்கேன். சண்டை நடக்கலன்னா அன்றைக்கே வந்திருக்க மாட்டேன். உன் மைண்ட் வாய்ஸ் தப்பு கண்ணா, நீ நினைச்சது இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிறது ரிஷிகேசன், சண்டை போட மாட்டேன்னு சொல்றது குடாகேசன். பேசாத ஊமையை பேச வைப்பான், பேசக்கூடியவன் வாயை அடைப்பான் கிருஷ்ணன். அவன்கிட்ட அர்ஜுனன் சவால் விடுறானா? என்ன நடக்கிறது தெரியுமா? நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண சிவரே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீகிருஷ்ணமாரியம் கருணாலயந்தம் வேதாந்தைக்கும் சுமதீரவந்தம் வத்சாபிசாரம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்மம் நமாநித்யம். சிவரே வாத்ஸ்ய கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத்குருभ्यो நமஹ. ரங்கநாதரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா, ரங்கநாதர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைச்சிட்டு போனாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திடுக்கிடும் திருப்பங்கள்ல இருந்து ஒரு கல்யாணம் இருக்கு, ஆண்டாள் கல்யாணம். அது கடைசி நாள் பார்க்க போறோம். நம்ம போகி அன்னைக்கு திருக்கல்யாணத்தோட முடிக்க போறோம். அது ஆண்டாள் கல்யாணம் சொல்லி தான் முடிக்க போறோம். நீங்க இத்தனை கல்யாணம் கேட்டிருக்கலாம், இந்த கல்யாணம் சம்திங் நியூ ஸ்பெஷல். முதல் கலப்பு திருமணம் ஆண்டாள் திருமணம் தான். விபவத்துல இருந்த ஆண்டாள் அர்ச்சையில இருந்த ரங்கநாதரை கல்யாணம் பண்ணாலும் அதனால கலப்பு திருமணம். மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமானுஜ பாவை திருப்பாவை உபன்யாசம் இந்த டிசம்பர் 2024 16th டிசம்பர்ல இருந்து நடந்துட்டு இருக்கு.
அதை நீங்க கேட்கணும்னா ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல்ல மெம்பர்ஸ் ஆகி மெம்பர்ஸ் ஒன்லி கண்டென்ட்டை என்ஜாய் பண்ணுங்க.